மதுரையில் இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் மதுரை ஒத்தக்கடைக்கு வந்துடுங்க. ஒத்தக்கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் போகும்போது ரைட்டில் திருவாதூர் அப்படின்னு போட்டு ஒரு போர்டு போட்டிருக்கோம். ரைட்டில் ஒரு ரோடு பிரியும். அந்த ரோட்டில் நீங்கள் ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே போனோம். கோயிலுக்கு முன்னாடி ரைட் சைடில் இதுதான் அவர் மாணிக்கவாசர் இந்த ஊர் திருவாதூரில் தான் அவர் பிறந்து வாழ்ந்தது. அவரோட வீடு இங்கே இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது அவரோட வீடு பக்கத்துலேயே ஒரு திருவாசக அரங்கம்னு ஒரு அழகான மண்டபம் கட்டியிருக்காங்க. இப்போது நீங்கள் அதை தான் வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போது அடுத்து நம்ம டைரெக்டாக கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் பக்கத்தில் ஒரு அழகான தெப்பம் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் உள்ளே போனோன்னே லெஃப்ட் சைடில் பைரவ தீர்த்தம்னு போட்டிருந்துச்சு. ஆனால் உள்ளே போக முடியலை, லாக் பண்ணியிருந்தாங்க. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இந்த தெப்பம்தான். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, இந்த கோயில் மாணிக்கவாசகரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே கோயிலுக்குள்ளே மாணிக்கவாசகருக்கு ஒரு தனியாக சன்னதியே இருக்குது. இப்போது நீங்கள் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, சனீஸ்வர பகவான் ஒரு சாபத்தால் வாதம் பெற்று இந்த கோயிலுக்கு வந்ததாகவும், திருமறைநாதர் சனீஸ்வர பகவானுக்கு வாதத்தை இந்த கோயிலில் நீக்கினதுனாலையும் இந்த கோயில் திருவாதூர் அப்படின்ற பேர் பட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. அப்புறம் இந்திரன், சூரியன், விஷ்ணு இங்கே வந்ததாகவும் சொல்கிறாங்க. இங்கே சனீஸ்வர பகவானுக்கு தனியாக சன்னதி இருக்குது. மித்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் நவகிரகத்தோடு சேர்ந்துருப்பார். ஆனால் இந்த கோயிலில் நவகிரகமும் இருக்குது, பக்கத்துலேயே சனீஸ்வரன் பகவானுக்கு தனியாக சன்னதியும் இருக்குது. அப்புறம் இந்த கோயிலில் உள்ள மூலவர் சிவன் திருமறைநாதர் சுவாமியாக இருக்கிறாரு. அம்மன் நவகிரக நாயகி. அப்புறம் முருகன், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மன், லிங்கோத்பவர், நவகிரகம் இந்த கோயிலில் இருக்காங்க. இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற கம்மால மனித முகமும் சிங்கத்தோட உடம்பும் கொண்ட சிலை இருக்குது. அந்த சிலையோட பெயர் புருஷாமிருகம். இந்த ஊருக்கு காவல் தெய்வமாக இருந்து இந்த புருஷாமிருகத்துக்கு மக்கள் திருவிழாவும் வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறதாகவும் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி மக்களே.